Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லீட் கோட்டில் ப்ராப்ளம் நம்பர் 3330 ஓகேவா. ஸோ ஃபைண்ட் த ஒரிஜினல் டைப்டு ஸ்ட்ரிங் 1 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேட்டிருக்கிறது ஒரு ஈஸி டைப் ப்ராப்ளம். என்னென்னா அலைஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்டம் பண்ணுறாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரிங்கை வந்து அவங்க கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் however she tends to be clumsy and may press a key for too long. ஓகேவா, ஏதோ ஒரு ரேண்டம் கீயை வந்து அவங்க ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேவா, ஸோ இதனால வந்து என்னாச்சுன்னா ரிசல்ட்டிங் இன் கேரக்டர் பீயிங் டைப்டு மல்டிபிள் டைம்ஸ். ஓகேவா, ஸோ அதனால தட் பர்டிகுலர் கேரக்டர் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ although அலைஸ் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் ஹர் டைப்பிங், என்னதான் அலைஸ் வந்து அவங்களோட டைப்பிங்கில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஷீ இஸ் அவர் தட் ஷீ மே ஸ்டில் ஹாவ் டன் திஸ் அட்மோஸ்ட் ஒன்ஸ். எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் இதை பண்ணிடுறாங்க. ஓகேவா, அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு பர்டிகுலர் கீ வந்து ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணோம்னா அதாவது அலைஸ் டைப் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துருவாங்க. ஓகேவா, வேர்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஸோ விச் ரெப்ரசன்ட் த ஃபைனல் அவுட்புட். ஓகேவா, டிஸ்பிளேட் ஆன் அலை ஸ்க்ரீன். ஓகேவா, ஸோ அதாவது என்ன ஃபைனல் அவுட்புட் வந்து அலை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆச்சு அது கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணேன், ஐ நீட் டு ரிட்டர்ன் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து இருக்கு தட் அலைஸ் மைட் ஹேவ் இன்டெண்டட் டு டைப் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலைஸோட ஸ்க்ரீனில் வந்து ஏபிபி சிசிசிசி இப்படின்ற விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, மேபி இந்த வேர்டுன்றது வந்து அலைஸ் அடிச்சிருக்கலாம். ஓகேவா, இந்த வேர்டு தான் நான் அடிக்கணும், அதாவது அலைஸோடைய டார்கெட் வேர்டு இதாகவும் இருக்கலாம், இது இல்லாமல் வேறு என்ன இருக்கலாம்னா ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒமிட் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, லெட் அஸ் கன்சிடர் இப்போ ஏபிபி சிசிசிசி 4 சி இருக்கு. ஓகேவா, ஸோ மேபி இதுவும் இருக்கலாம், இல்லைனா ஏபிபி 3 சியும் இருக்கலாம், இல்லை ஏபிபி 2 சி இருக்கலாம், இல்லைனா ஏபிபி 1 சி இருக்கலாம், இல்லைனா ஏக்கு அப்புறம் ஓகேவா ஏக்கு அப்புறம் ஒரு பி அப்புறமேட்டுக்கு மீதி 4மே சியாகவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதெல்லாம் என்ன எப்படின்னா எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கோ அதை மட்டும் அதோடைய கவுண்ட்டை மட்டும் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா, ஓகே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரிசல்ட்டிங் ஸ்ட்ரிங்கையும் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து சொல்யூஷன் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கவுண்ட் வந்து இனிஷியலாக வந்து 1 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, ஏன்னா 2 கேரக்டர் எது வந்து பக்கத்தில் ஈக்குவலாக இருக்கோ. ஓகேவா, ஸோ அதை மட்டும்தான் நான் வந்து கவுண்டில் கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா, ஓகே இப்போ நான் கவுண்ட் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து n அப்படின்றது என்னென்னா n which is equal to len of word. ஓகேவா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n எப்போ வந்து எனக்கு தட் வேர்ட் ஆஃப் ஐ வந்து ஈக்குவல் டு வேர்ட் ஆஃப் ஐ மைனஸ் 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது முன்னாடி இருக்கிற வேர்டும் கரண்டாக இருக்கிற வேர்டும் எனக்கு வேர்ட் ஆஃப் ஐ மைனஸ் 1 வேர்ட் ஆஃப் ஐயும் எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ ஃபைனலாக நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் இத்தனை பாசிபிள் சப்ஸ்ட்ரிங்ன்றது வந்து சப்ஸ்ட்ரிங்கில் இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அலைஸ் உடைய ரிசல்டன்ட் ஸ்ட்ரிங்கு வந்து ஃபைனலாக கிடைச்ச ஸ்ட்ரிங்லேருந்து கிடைக்கிறதுக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் ஆயிடுச்சு. ஓகே, see you guys in more such LeetCode videos. Until then, bye.